காலத்துலலாம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கொடூரமாலாம் இருக்க மாட்டாங்க. ஆனா சனத் ஜெயசூர்யான்னு ஒருத்தர் வந்தாப்ல ஸ்ரீலங்கால. இப்ப இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் பவர் பிளேல போட்டு பொலபொலன்னு பொழக்கிறாங்க. இதுக்கெல்லாம் டெம்ப்ளேட்டை போட்டு கையில கொடுத்தது சனத் ஜெயசூர்யா. சனத் ஜெயசூர்யா 1989 கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வந்தாப்ல. பல சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாப்ல. ஸ்ரீலங்காக்கு ஒரு வேர்ல்டு கப்பையும் ஜெயிச்சு கொடுத்தாப்ல. அப்பெல்லாம் தடால் அடினாலே ஜெயசூர்யா தான். 17 பால்ல 50 எல்லாம் அடிச்சிருக்காப்ல. அப்பெல்லாம் அதான் ரெக்கார்டு. நம்மால் நார்மலாவே கொடூர அடி அடிப்பாப்ல. ஆனா பவர் பிளே வந்துருச்சுன்னா கொன்னு எடுத்துருவாப்ல. அட்டாக் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் சொல்லுவாங்க. தடுக்கிறத விட தாக்குறது தான் நம்மளுக்கு நல்ல பாதுகாப்புன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் தலைவன் விளையாடுவான். நம்மால் இந்த செட் ஆயிட்டு அடிக்கலாம் அந்த மேட்டர்லாம் கிடையாது. முதல் பால் போட்டாலே தலைவன் அடிக்க ஆரம்பிச்சிருவான். அதுவும் சாப்புன்னு அப்பி போடுவான். லூஸ் பால் எல்லாம் கிடைச்சதுன்னா தலைவன் பாரபட்சமே பார்க்க மாட்டிப்பான். ஸ்ரீலங்கன் டீம் ஒரு கொடூர டீம் ஆனதுக்கு முக்கியமான காரணம் ஜெயசூர்யா. தலைவன் பேட்டிங்ல மட்டும் பொழந்து கட்ட மாட்டான். பவுலிங்ல கிட்டத்தட்ட 300 விக்கெட்டுக்கு மேல ஓடிஎல் எடுத்திருக்காப்ல. பல கொடூர பவுலர்ஸே 300 விக்கெட் எடுத்தது கிடையாது. பல பயங்கரமான பவுலர்ஸே ஒன்டேல 300 விக்கெட் எடுத்தது கிடையாது. ஆனா தலைவன் 300 விக்கெட்டையும் எடுத்துட்டு பேட்டிங்ல 13,000 ரன்னையும் போட்டு தாக்கியிருக்கான். ஒன்டேல மட்டும் தலைவன் 28 செஞ்சுரியை போட்டு தாக்கியிருக்கான். ஸ்ரீலங்கன் எஸ்டிடில சனத் ஜெயசூர்யா மாதிரி ஒரு பிளேயரை இனி பார்க்கவே முடியாது.